காலிஃப்ளவர் 65 ஃப்ரை பாருங்க. கொஞ்சம் கூட மசாலா ஆயிலில் இல்லாது இந்த மாதிரி க்ரன்ச்சியாக வரதுக்காக இந்த சீக்ரெட் மசாலா வச்சு தான் நம்ம இன்றைக்கி ஃப்ரை பண்ணி போகிறோம். பாருங்கள், நம்ம ரோட் சைடில் வாங்கி சாப்பிட்டோன்னா கூட இந்த மாதிரி டேஸ்ட்டு வராதுங்க. சூப்பரான டேஸ்டியான சிக்கன் 65 இல்லைங்க, கோபி 65 மசாலா ஃப்ரை. இது ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம சைட் டிஷ்காக கூட நல்லா டேஸ்டியாக அட்டகாசமாக இருக்குது. முதல்ல ஒரே ஒரு காலிஃப்ளவர் ரெடியாக வச்சுக்கோங்க. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் பீசஸ் பண்ணிக்கோங்க. நான் சின்ன சின்ன பீசஸ் பண்ணி ஃப்ரை பண்ணால் மசாலா நல்லா ஒட்டிடும். ஒரே ஒரு காலிஃப்ளவர்லே 2 பேர் சாப்பிட்றதுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் நல்லா இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ் இருந்தால் தான் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். இந்த காலிஃப்ளவர் ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் தான் நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு நல்லா இருக்கும். கொஞ்சம் பழைய ஆயிடுச்சுன்னா சின்ன சின்ன பூச்சி வந்துடும். பாருங்கள், ஒரு பாத்திரத்தில் 1 லிட்டர் தண்ணி போடுங்க. நல்லா சூடு ஆகிட்டு பிறகு ஹை ஃப்ளேம் வச்சு சூடு பண்ணிக்கோங்க. இது 1 டேபிள் ஸ்பூன் உப்பு. தண்ணி இந்த மாதிரி சூடாயிடுச்சுன்னா நம்ம காலிஃப்ளவர் கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். இது போட்டு உடனே கலந்து விடுங்க. அதிகமாக குக் பண்ணுறது தேவையில்லைங்க, சும்மா 2-3 மினிட்ஸ் குக் பண்ண போதுங்க. பாருங்கள், கலந்து விட்டுட்டு ஆஃப்டர் 3 மினிட்ஸ் லைட்டாக இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிரும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கூட தண்ணி இல்லாது வேறு பிளேட்டில் தண்ணி எடுத்துட்டு அதே பாத்திரத்திலே முதல்ல 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு. இதுதாங்க சீக்ரெட் மசாலா. என்ன தெரியுமா? ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், மல்லி தூள், கார்ன்ஃப்ளவர், சிக்கன் மசாலா, சால்ட்டு, ஃபுட் கலர், பெப்பர், சீரகம் பவுடர் எல்லாமே சேர்த்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். லாஸ்ட்டில் கசூரி மேத்து போட்டு நல்லா பாட்டிலில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. அதே மசாலா நீங்கள் சிக்கன்னு, மட்டன்னு, பீஃபு, ஏன் கோபி பெப்பர் கூட நீங்கள் ஃப்ரை பண்ணலாம். ஒரே ஒரு காலிஃப்ளவருக்கு 4 டேபிள் ஸ்பூன் அந்த சீக்ரெட் மசாலா போட்டு கொஞ்சமாக தண்ணி 2 ஸ்பூன் சரியாக வந்துடும். கலந்து விடுங்க. ஆல்ரெடி நம்ம உப்பு செக் பண்ணி தான் சேர்த்துருக்கோம். இந்த சீக்ரெட் மசாலாவில் ஆல்ரெடி உப்பு கொஞ்சமாக இருக்குது. பாருங்கள், கலர் சூப்பராக பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க. 5-6 நிமிஷம் நம்ம ரெஸ்ட்டுக்கு வச்சா போதுங்க. பேனில் எண்ணெய் போட்டு நம்ம ஷெல்லு ஃப்ரை பண்ணால் கூட சரியாக ஃப்ரை ஆகிரும். வானலில் நீங்கள் எண்ணெய் போட்டு கூட ஃப்ரை பண்ணலாம், இல்லைன்னா பேனில் ஷெல்லு ஃப்ரை பண்ணால் கூட நல்லா ஃப்ரை ஆகிரும். பாருங்கள், போட்டு உடனே ஃபிளிப் பண்ணாதீங்க. கொஞ்சம் நேரம், சும்மா 2-3 மினிட்ஸ். இந்த கோபி 65 ஃப்ரை மசாலா ஈவினிங் ஸ்நாக்ஸ் மட்டும் இல்லைங்க, நம்ம சைட் டிஷ்காக கூட யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது சாப்பிட்றதுக்கு. எண்ணெயில் கொஞ்சம் கூட மசாலா இல்லாது இந்த மாதிரி பர்ஃபெக்டாக மசாலா உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த மசாலா ரெடி பண்ணி காட்டுறேன். மேலே நல்லா க்ரன்ச்சியாக வந்திருக்கு. கலர் எப்படி சிக்கன் 65 மசாலா மாதிரி வந்திருக்கு பாருங்கள். டேஸ்ட்டு கூட அதே மாதிரி இருக்குது. பாருங்கள், பர்ஃபெக்டாக ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. அவ்வளோதாங்க. இதே மாதிரி எல்லாமே ஃப்ரை பண்ணி செகண்ட் டைம் எடுத்துக்கோங்க. மீதி ஒரே ஒரு டைம் இருக்குது. மேலே இந்த மாதிரி க்ரன்ச்னஸ் வந்து தான் நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். எண்ணெய் பாருங்கள் எப்படி க்ளீனாக இருக்குது. மசாலா கொஞ்சம் கூட ஆயிலில் இல்லாது இந்த மாதிரி பர்ஃபெக்டாக ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த சீக்ரெட் மசாலா தான் கரெக்டாக இருக்குது. பசங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடியாக இருக்குது. கண்டிப்பாக இதே மெத்தட், இதே மசாலா போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ரோட் சைட் கடையில் வாங்கி சாப்பிட்டான்னா கூட இந்த மாதிரி டேஸ்ட் வராதுங்க. இதே மெத்தட் வச்சு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ஹெல்த்தியாக கூட இருக்கும், சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் ப்ளீஸ் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஜூஹி தமிழ் சமையலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.